ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு அவர் யூடியூப் சேனல். இந்த வீடியோவில் நாம் பார்க்க போகிறது தமிழ்நாடு டாக்டர் அம்பேத்கர் லா யூனிவர்சிட்டியில் ஆஃபர் பண்ணுறக்கூடிய 3 இயர்ஸ் எல்எல்பி ஹானர்ஸ் கோர்ஸுக்கு எப்படி ஆன்லைனில் அப்ளை பண்ணுறதுங்கிறத பற்றின டீட்டெயில்ஸ் தாங்க பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை நீங்கள் என்ன சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துட்டு இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே அந்த பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நாங்கள் அப்புறம் யூஸ்ஃபுல்லான வீடியோஸ் எல்லாமே உங்களுக்கு உடனுக்குடன் நோட்டிஃபிகேஷனில் வரும். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஸோ இந்த 3 இயர் எல்எல்பி ஹானர்ஸ் கோர்ஸுக்கு ஆன்லைனில் அப்ளை பண்ணுறதுக்கு பார்த்தீங்கன்னா ஒரு சில டாக்குமெண்ட்ஸ் எல்லாமே நமக்கு தேவைப்படுங்க. அதெல்லாமே நீங்கள் ஃபஸ்ட்டு எடுத்து வச்சுக்கணும். ஃபர்ஸ்ட் பார்த்தீங்கன்னா ஃபோட்டோ அண்ட் சிக்னேச்சர். இப்போ எடுத்த லேட்டஸ்ட் ஃபோட்டோ தான் உங்களுக்கு தேவைப்படும். இந்த ஃபோட்டோவை எடுத்து வச்சுக்கணும். அடுத்து பார்த்தீங்கன்னா பேரண்ட்டோட சிக்னேச்சர், இதை நீங்கள் எடுத்துக்கணும். நெக்ஸ்ட் வந்து 10th 12th மார்க் ஷீட்டை எடுத்து வச்சுக்கோங்க. அடுத்து பார்த்தீங்கன்னா கம்யூனிட்டி சர்டிஃபிகேட் எடுத்துக்கணும். அடுத்து யூஜி ஓவரால் மார்க் ஷீட், அதாவது இது ரொம்பவே கம்பல்சரி. நீங்கள் ஒரு யூஜி டிகிரி கம்ப்ளீட் பண்ணியிருந்தால் தான் இந்த 3 இயர் எல்எல்பி கோர்ஸுக்கே நீங்கள் உங்களால் அப்ளை பண்ண முடியும். ஓகேங்களா? ஸோ இது வந்து ரொம்பவே இம்பார்ட்டண்ட். உங்கள்கிட்ட ஓவரால் மார்க் ஷீட் இருந்தாலும் எடுத்துக்கலாம், அல்லது வந்து ஏதாவது தனித்தனியான சப்ஜெக்ட்ஸ் வைஸ் மார்க் ஷீட் இருந்தாலுமே, செமஸ்டர் வைஸ் மார்க் ஷீட் இருந்தாலும் நீங்கள் எடுத்துக்கலாங்க. நெக்ஸ்ட் வந்து ப்ரொவிஷனல் சர்டிஃபிகேட் எடுத்து வச்சுக்கணும். அடுத்து பார்த்தீங்கன்னா டிசி ட்ரான்ஸ்ஃபர் சர்டிஃபிகேட் எடுத்து வச்சுக்கணும். இது 7மே ரொம்பவே இம்பார்ட்டண்ட்டான டாக்குமெண்ட். ஸோ இதை நீங்கள் எல்லாமே ஃபஸ்ட்டே எடுத்து வச்சுக்கணுங்க. நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா அவங்க கொடுத்துருக்குற நோட்டிஃபிகேஷனை நீங்கள் நல்லா படிச்சுக்கணும். ஸோ அதில் என்ன சொல்லியிருக்காங்க, 3 இயர் எல்எல்பி ஹானர்ஸ் டிகிரி கோர்ஸ் படிக்கணும்னா வந்து அதாவது ஸ்கூல் ஆஃப் எக்ஸலன்ஸ் இன் லா, இதை வந்து நீங்கள் ரொம்பவே டெப்த்தாக படிப்பீங்க. இந்த கோர்ஸில் லாவை பற்றி ரொம்பவே டெப்த்தாக படிப்பீங்க. A to Z வந்து இதில் படிப்பீங்க. ஸோ அதனால் இந்த கோர்ஸ் வந்து கொஞ்சம் வந்து டஃப்பாக தான் இருக்கும், பட் படித்தா ரொம்பவே ஈஸி தாங்க. அதே 3 இயர் எல்எல்பி படித்தா வந்து டெப்த்தாக சொல்லிக் கொடுக்க மாட்டாங்களான்னு கேட்டால் அப்படிலாம் இல்லைங்க. பட் இந்த 3 இயர் எல்எல்பி கோர்ஸை விட 3 இயர் எல்எல்பி ஹானர்ஸ் கோர்ஸ் வந்து ரொம்பவே இம்பார்ட்டண்ட் அண்ட் டெப்த்தாக நிறையா சொல்லி தருவாங்க. ஓகேங்களா? ஸோ இது படிக்கிறதுக்கு குவாலிஃபையிங் எக்ஸாமினேஷன் என்ன எழுதியிருக்கணும்னு பார்த்தீங்கன்னா 10th +2 +3 அல்லது 10th +3 +3 ஸ்ட்ரீமில் வந்து நீங்கள் படிச்சிருந்துருக்கணும். இப்படி படிச்சிருந்தீங்கன்னா மட்டும்தான் நீங்கள் இந்த 3 இயர் எல்எல்பி அப்ளை பண்ணுறதுக்கு எலிஜிபிள். அதே மாதிரி அந்த 3 இயர் எல்எல்பி ஹானர்ஸ் கோர்ஸுக்கான சப்ஜெக்ட் வைஸ் எலிஜிபிலிட்டின்னு பார்த்தீங்கன்னா SC ST ஸ்டூடெண்ட்ஸ்க்கு 55% அது யூஜி டிகிரியில் எடுத்து வந்திருக்கணும். அதர்ஸ், அதாவது பிசி ஓசி எம்பிசி இந்த கேட்டகரிக்கெலாம் பார்த்தீங்கன்னா 60% அது எடுத்து வந்துருக்கணுங்க. ஓகேங்களா? இதுதான் எலிஜிபிலிட்டி. அதே மாதிரி ஃபீஸ்ன்னு பார்த்தீங்கன்னா 3 இயர் எல்எல்பி ஹானர்ஸ் கோர்ஸுக்கு SC STக்கு 500 வருது, இது அப்ளிகண்ட் ஃபீஸ் தான். அதர்ஸ்க்கு பார்த்தீங்கன்னா 1000 வருது. லாஸ்ட் டேட் நீங்கள் வந்து அப்ளை பண்ணுறதுக்கான லாஸ்ட் டேட்டுன்னு பார்த்தீங்கன்னா 24 ஜூலை 2024 வரைக்குமே டைம் இருக்குது. அதுக்குள்ளே நீங்கள் அப்ளை பண்ணி இந்த ப்ராசஸ் எல்லாமே முடிச்சிடணும். ஓகேங்களா? இப்போ இந்த கோர்ஸுக்கு எப்படி அப்ளை பண்ணுறதுங்கிறத பற்றின டீட்டெயில்ஸ் பார்க்கலாங்க. ஸோ ஃபஸ்ட்டு வந்து இது தமிழ்நாடு டாக்டர் அம்பேத்கர் லா யூனிவர்சிட்டியோட அஃபிஷியல் வெப்சைட்குள்ளே போயிட்டு லா அட்மிஷன் 2024-25 இருக்குல்ல, அதை நம்ம கொடுத்துட்டோன்னா ஸோ இந்த மாதிரி ஒரு பேஜ்குள்ளே போயிடும். இப்போ நம்ம ஸ்க்ரோல் பண்ணிகிட்டே போனோன்னா கீழே வந்து லெஃப்ட் சைடில் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி இருக்கும், ஸ்கூல் ஆஃப் எக்ஸலன்ஸ் இன் லா சீர்மிகு சட்டப்பள்ளின்னு இருக்கும். ஸோ கிளிக் ஹியர் டு சோயல்னு இருக்கும். ஸோ இதை நீங்கள் கிளிக் பண்ணிங்கன்னா இந்த மாதிரி ஒரு பேஜ் ஓப்பன் ஆகும். அங்கே வந்து இந்த 3 இயர் எல்எல்பி ஹானர்ஸ் டிகிரி கோர்ஸ்னு இருக்கா, ஸோ அங்கே வந்து நம்ம கிளிக் பண்ணோன்னா அதை ரெஜிஸ்டர் பண்ணுறதுக்கான பேஜுக்கு போயிடும். ஓகேங்களா? ஸோ நீங்கள் வந்து இந்த ரெஜிஸ்ட்ரேஷன் ஃபார்மை வந்து ஃபில் பண்ணணும். கேண்டிடேட் நேம், ஃபுல் நேம் வந்து கேண்டிடேட் நேமை வந்து ஃபில் பண்ணணும். அதாவது 10th மார்க் ஷீட்டில் இருக்கிற மாதிரி நீங்கள் ஃபில் பண்ணணும். அடுத்து வந்து டேட் ஆஃப் பர்த் போடணும். நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா மொபைல் நம்பர் கொடுத்துட்டு அந்த மொபைல் நம்பர் இப்போ கரண்ட்ல என்ன மொபைல் நம்பர் கையில் வச்சுருக்கீங்களோ அதை நீங்கள் கொடுத்துக்கோங்க. அதே மாதிரி கன்ஃபார்ம் மொபைல் நம்பர் கொடுத்துக்கணும். நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா இமெயில் ஐடியை கொடுக்கணும். அந்த இமெயில் ஐடியை கன்ஃபார்ம் இமெயில் ஐடியாக கொடுத்துட்டிங்கன்னா ரெஜிஸ்டர் கேட்கும், ரெஜிஸ்டர் பண்ணிடணும். ஓகேங்களா? ரெஜிஸ்டர் பண்ணோன்னே என்ன வரும்னா உங்களுக்கு ஒரு மெசேஜ் வரும். நீங்கள் கொடுத்துருந்த நம்பருக்கு ஒரு மெசேஜ் வரும், ரெஜிஸ்டர் நம்பரும் அந்த பாஸ்வேர்ட் உங்களோட டேட் ஆஃப் பர்த்தும் அந்த மெசேஜில் வரும். ஸோ நீங்கள் ரெஜிஸ்டர் பண்ண அந்த ஃபார்ம் வந்து வந்துடும். நீங்கள் கொடுத்த நேமு எல்லாமே வந்துருமா. அடுத்து வந்து கீழே பாருங்கள், கீழே வந்து ஜெண்டர் ஆஃப் அப்ளிகேன்னு கேட்டிருப்பாங்க. அந்த இடத்துல வந்து உங்களோட ஜெண்டரை நீங்கள் வந்து போட்டுக்கணும், மேலா ஃபீமேலா டிரான்ஸ்ஜெண்டரானு கொடுத்துக்கணும். அடுத்து பார்த்தீங்கன்னா நேம் ஆஃப் ஃபாதர் மதர் கார்டியன், அந்த இடத்துல பார்த்தீங்கன்னா உங்கள் பேரண்ட்டோட நேம் என்னங்கிறத நீங்கள் என்டர் பண்ணிக்கணும். ஓகேங்களா? நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா ரிலீஜியன் கேட்டிருப்பாங்க, உங்களோட ரிலீஜியன் கொடுத்துட்டு கம்யூனிட்டி கொடுத்துருக்குங்க. அடுத்து பார்த்தீங்கன்னா ஆர் யூ ஸ்ரீலங்கன், அதாவது இலங்கை அகதி அல்லது காஷ்மீர் புலம்பெயர்ந்தவர்களான்னு கேட்டிருப்பாங்க. எஸ்ஆர் நோ கொடுத்துக்கணும். சிட்டிசன்ஷிப் வந்து இந்தியனா அதர்ஸான்னு கேட்டிருப்பாங்க. நீங்கள் என்னவோ இந்தியனா இந்தியன் கொடுத்துக்கலாம், அதர்ஸ்னா அதர்ஸ் கொடுத்துக்கோங்க. குவாலிஃபையிங் எக்ஸாம்னு கேட்டிருப்பாங்க. அதில் பார்த்தீங்கன்னா கம்பல்சரி வந்து ஏதோ ஒரு யூஜி டிகிரி இருக்கணும். ஸோ அது என்ன யூஜி டிகிரி, ஆர்ட்ஸா, லிட்ரேச்சரா, சயின்ஸா, இன்ஜினியரிங் அண்ட் டெக்னாலஜியா, மெடிசன், இதெல்லாம் கேட்டிருப்பாங்க. இதை நீங்கள் ஃபில் பண்ணிக்கணும். அடுத்து பார்த்தீங்கன்னா பாஸ்ட் இன் குவாலிஃபையிங் எக்ஸாம்
எக்ஸாம் நீங்கள் அதில் பாஸ் பண்ணியிருந்திருக்கீங்களா, எஸ் ஆர் நோ கொடுத்துக்கணுங்க. அடுத்து நீங்கள் வந்து எந்த இயரில் பாஸ் பண்ணீங்க, இயர் அண்ட் மந்த் வந்து நீங்கள் அந்த இதில் கொடுத்துக்கணும். ஓகேங்களா? நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா எஸ்எஸ்எல்சி மோட் கேட்டிருக்காங்க. அதாவது நீங்கள் வந்து 10th வந்து எப்படி படிச்சீங்க, ப்ரைவேட்டா, ரெகுலரா, ஓப்பனிங் ஸ்கூலிங்கா, இந்த ஆப்ஷன் கேட்டிருப்பாங்க. ஸோ நீங்கள் எதில் படிச்சீங்களோ அதை வந்து நீங்கள் கொடுத்துக்கணும். ஓகேவா? நெக்ஸ்ட்டும் அதே மாதிரி ஹையர் செகண்டரியும் கேட்டிருப்பாங்க. ஹையர் செகண்டரி அல்லது டிப்ளமோ வந்து எந்த முறையில் படிச்சீங்க அப்படின்னு கேட்டிருப்பாங்க. அதுவுமே வந்து ப்ரைவேட்டா, ரெகுலரா, ஓப்பனிங் ஸ்கூலிங்க அதை கேட்டிருப்பாங்க. அதையும் நீங்கள் கொடுத்துக்கணுங்க. நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா மீடியம் ஆஃப் இன்ஸ்ட்ரக்ஷன், டிகிரி வந்து எந்த மீடியத்தில் படிச்சீங்க, தமிழா, இங்கிலீஷா அப்படின்னு கேட்டிருப்பாங்க. ஸோ அதை ஃபில் பண்ணிக்கணுங்க. அடுத்து பார்த்தீங்கன்னா டிகிரி மோட் கேட்டிருப்பாங்க. டிகிரி மோட் ஆஃப் எஜுகேஷன் கேட்டிருப்பாங்க. அதை நீங்கள் கொடுத்துக்கணும். அடுத்து டோர் நம்பரு, ஸ்ட்ரீட்டு இதெல்லாம் கொடுத்துக்கணும். அட்ரஸ் ஃபில் பண்ணிக்கணும். சிட்டி, டிஸ்ட்ரிக்ட் கொடுத்துக்கணும். அடுத்து ஸ்டேட் கொடுத்துக்கணும். நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா பின்கோடு, இது எல்லாமே ஃபில் பண்ணிக்கணுங்க. நெக்ஸ்ட்டு வந்து நீங்கள் டெலிஃபோன் நம்பர் கொடுத்துக்கணும். அடுத்து பார்த்தீங்கன்னா டீட்டெயில்ஸ் ஆஃப் குவாலிஃபையிங் எக்ஸாமினேஷன்னு கேட்டிருப்பாங்க. அதில் போய் பார்த்தீங்கன்னா ஓவரால் டோட்டல் மார்க்ஸ்ன்னு கேட்டிருப்பாங்களா, அதில் வந்து நீங்கள் உங்களுக்கு எத்தனை சப்ஜெக்ட் இருக்கோ அத்தனை சப்ஜெக்ட் இன்ட்டு 100ன்னு போட்டிங்கன்னா மேக்ஸிமம் மார்க் உங்களுக்கு எவ்வளோ இருக்கோ போட்டுருணும். அதில் வந்து நீங்கள் எவ்வளோ மார்க் எடுத்திருக்கீங்களோ அதை கொடுத்துட்டிங்கன்னா உங்களுக்கான பர்சன்டேஜ் வந்து ஜென்ரேட் ஆகிடும். 2800 டோட்டல் மார்க்ஸ் இருக்குது. அதில் நீங்கள் எடுத்த மார்க்கு 2300ன்னு நம்ம கொடுத்துருக்கோம். இது வந்து ஒரு அப்ராக்சிமேட்டாக சும்மா ஒரு போட்டிருக்கோம் தான், சும்மா ஒரு அசம்ஷன் தான். ஸோ அதுக்கான பர்சன்டேஜ் அவங்கள கால்குலேட் ஆகிடுச்சு பார்த்தீங்களா, 82%. ஸோ அப்போனா எலிஜிபிள். நெக்ஸ்ட்டு வந்து அக்ரிகேட் ஆஃப் மார்க்ஸ் இன் மேஜர் அண்ட் அலைட் சப்ஜெக்ட் மட்டும், லாங்குவேஜை தவிர்த்து மேஜர் அலைட் சப்ஜெக்டில் மட்டும் எவ்வளோ மார்க்கோ அதை நம்ம என்ட்ரு பண்ணிக்கிறோம். இப்போ வந்து ஒரு 23 மேஜர் சப்ஜெக்ட் இருக்குன்னு வைங்க. அதில் நீங்கள் எடுத்திருக்கிற மார்க் வந்து ஒரு 1800. ஓகேங்களா? இப்போ உங்களுக்கு 78%. இது வந்து ரேங்கிங் பர்பஸ்க்காக இதை நம்ம ஃபில் பண்ணுறோம். ஓகேங்களா? ஸோ இப்போ நீங்கள் இதை பண்ணுறதுக்கு எலிஜிபிள். நெக்ஸ்ட் என்ன கேட்டிருக்காங்க, ஸ்பெஷல் ரிசர்வேஷன் சாய்ஸா, ஸோ ஏதாவது சில்ட்ரன் ஆஃப் எக்ஸ் சர்வீஸ் மேன், இதில் ஏதாவது உங்கள்கிட்ட சிறப்பு இடஒதுக்கீடு இருந்துச்சுன்னா நீங்கள் இது பண்ணிக்கலாம். அதே மாதிரி இதில் பாருங்கள், எமினன்ட் ஸ்போர்ட்ஸ் பர்சன், சில்ட்ரன்ஸ் ஆஃப் எக்ஸ் சர்வீஸ் மேன், சில்ட்ரன் ஆஃப் ஃப்ரீடம் ஃபைட்டர், இந்த மாதிரி ஏதாவது உங்களுக்கு ஒரு பர்சனாலிட்டி இருந்ததுன்னா நீங்கள் அதை ஃபில் பண்ணிக்கோங்க. அடுத்து மதர் டங் கேட்டிருக்காங்க, அது நீங்கள் வந்து போட்டுக்கணும், ஃபில் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட்டு வந்து பேரண்ட்டோட ஆக்குபேஷன் கேட்டிருக்காங்க. அதுக்கப்புறம் பேரண்ட் ஆர் கார்டியனோட மந்த்லி இன்கம் எவ்வளோ, இதை நீங்கள் ஃபில் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா சிவிக் ஸ்டேட்டஸ் ஆஃப் நேட்டிவ் பிளேஸ், பூர்வீக இடத்தின் குடிமை நிலை, கார்பரேஷனா, முனிசிபாலிட்டியா, டவுன்ஷிப்பா, டவுன் பஞ்சாயத்து, அந்த மாதிரி உங்களுக்கு என்ன இங்கே நீங்கள் லொக்கேஷன் ஆகியிருக்கீங்களோ அந்த இதை நீங்கள் ஃபில் பண்ணிக்கோங்க. அடுத்து வந்து சிவிக் ஸ்டேட்டஸ் ஆஃப் பிளேஸ் ஆஃப் காலேஜ், காலேஜ் நீங்கள் என்ன படிச்சிங்க, கார்பரேஷன்லையா, முனிசிபாலிட்டியா, டவுன்ஷிப்பா, டவுன் பஞ்சாயத்தா, வில்லேஜ் பஞ்சாயத்தா, அந்த மாதிரி நீங்கள் கொடுத்துக்கோங்க. சொந்த மாவட்டம் எதுங்கிறத நீங்கள் எல்லாமே ஃபில் பண்ணிவிட்டு ஃபைனலாக வந்து நீங்கள் சப்மிட் கொடுத்ததுக்கப்புறம் வந்து உங்களோட அப்ளிகேஷன் சப்மிட் ஆயிருங்க. அந்த அப்ளிகேஷனை சப்மிட் பண்ணிவிட்டு நீங்கள் வந்து ஃபோட்டோ அப்லோட் பண்ணுற ஆப்ஷன் கேட்கும். ஃபோட்டோ அப்லோட் பண்ணிவிட்டு சிக்னேச்சர் வந்து அப்லோட் பண்ணணும்னு கேட்கும், அதை அப்லோட் பண்ணணும். அடுத்து வந்து பேரண்ட்டு கார்டியன் சிக்னேச்சர் அப்லோட் பண்ண கேட்கும், அதையும் நீங்கள் அப்லோட் பண்ணணும். அதை அப்லோட் பண்ணிவிட்டு கீழே ஸ்க்ரோல் பண்ணிவிட்டு வந்தீங்கன்னு பார்த்தீங்கன்னா 10th மார்க் ஷீட்டு, 12th மார்க் ஷீட்லாம் பார்த்தீங்கன்னா ஜேபிஜி ஃபார்மெட்டில் அப்லோட் பண்ண சொல்லியிருக்கோம், அதை நீங்கள் அப்லோட் பண்ணணும். அடுத்து பார்த்தீங்கன்னா யூஜி கன்சாலிடேட் மார்க் ஷீட், அதாவது ஓவரால் மார்க் ஷீட்டை அப்லோட் பண்ண சொல்லும். அப்படி ஓவரால் மார்க் ஷீட் இல்லைன்னா தனித்தனியான செமஸ்டர் மார்க் ஷீட்டை எடுத்து ஒரே பிடிஎஃபாக போட்டு அப்லோட் பண்ணிக்கோங்க. ஓகேங்களா? நெக்ஸ்ட்டு வந்து டிசி அப்லோட் பண்ணணும். டிசி அப்லோட் பண்ணிவிட்டு ப்ரொவிஷ்னல் டிகிரி சர்டிஃபிகேட், ப்ரொவிஷ்னல் அல்லது டிகிரி சர்டிஃபிகேட் அப்லோட் பண்ணணும். அடுத்து பார்த்தீங்கன்னா கம்யூனிட்டி சர்டிஃபிகேட் அப்லோட் பண்ணணும். இது எல்லாமே அப்லோட் பண்ணிவிட்டு சப்மிட் கொடுத்துட்டிங்கன்னா அவ்வளோதாங்க, இந்த கோர்ஸுக்கு அப்ளை பண்ணுறதுக்கான ப்ராசஸ் ஓவர் ஆயிடுச்சு. ஸோ ஃபர்தரான டீட்டெயில்ஸ் இது ரிலேட்டடாக வேணும்னாலோ அல்லது வேறு ஏதாவது டீட்டெயில்ஸ் வேணும்னாலோ டிஸ்பிளேல தெரியிற நம்பருக்கு நீங்கள் காண்டாக்ட் பண்ணலாங்க. எந்த சர்வீஸ் உங்களுக்கு ஃபுல்லாகவே ஃப்ரீயாக தான் பண்ணிட்டு வராங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.